ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீராம நவமி. 10 ரூபாய் கொடுத்தாவது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறதால பலவிதமான நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியும் புனர்பூசம் நட்சத்திரமும் சேரக்கூடிய அற்புதமான நாள் தான் ஸ்ரீராம நவமி. இந்த நேரத்தில் தான் ஸ்ரீராமர் அவதரிச்சதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்களில் இந்த ஸ்ரீராமர் அவதாரம் ரொம்பவே முக்கியமானது. மனித அவதாரம் அப்படிங்கிறதால மனிதர்கள் சந்திக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் சந்திச்சு நாட்டுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தின ராமர் அவதரித்த தினம்தான் இந்த ஒரு ஸ்ரீராம நவமி. இந்த வருடம் ஸ்ரீராம நவமி ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். திருமாலோட அவதாரங்கள்ல 7வது அவதாரமா போற்றப்படக்கூடியது ஸ்ரீராமர் அவதாரம். தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்தும் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டின உன்னதமான ஒரு அவதாரம். தசாவதாரங்கள்ல அதிகமானவர்களை போற்றி வணங்கப்படக்கூடிய அவதாரமும் இந்த ராம அவதாரம் தான். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரிச்ச அற்புதமான தினமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி இருக்குல்ல, அன்றைய தினம் நீங்க என்ன வேண்டீங்களோ அதை உங்களுக்கு ராமபிரான் வாரி வழங்கிடுவாரு. பூமியில இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அவதாரம் தான் இந்த ஒரு ராம அவதாரம். இந்த வருஷம் ஸ்ரீராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு. அன்றைய தினம் அதிகாலை 1 மணி 8 நிமிஷத்துல ஆரம்பிச்சு ஏப்ரல் 7ஆம் தேதி அதிகாலை 12 மணி 25 நிமிஷம் வரைக்கும் நவமி திதி இருக்கு. அதே மாதிரி ராமபிரான் அவதரிச்ச அந்த புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குல்ல, அது ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10 மணி 48 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10 மணி 31 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. இந்த புனர்பூசம் நட்சத்திரமும் நவமி திதி இந்த இரண்டும் சேரக்கூடிய நேரம் ஏப்ரல் 6ஆம் தேதி இருக்கிறதால அன்றைய தினம்தான் ஸ்ரீராம நவமி. ராமபிரான் ரவிகுலம்னு அழைக்கப்படக்கூடிய சூரிய வம்சத்துல தோன்றினவர். இந்த முறை சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராமநவமி வர்றதும் கூடுதல் விசேஷம். இன்னொரு பக்கம் ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வணங்குறதுக்கான அற்புதமான ஒரு நாள். ஒரே நாள்ல 3 முக்கியமான தெய்வங்களோட அருளை பெறுவதற்கான ஒரு நாள் தான் இந்த ஒரு ஸ்ரீராம நவமி. சூரிய பகவானையும் ஸ்ரீராமரையும் மகாலட்சுமி தாயாரையும் நீங்க ஒரு சேர வணங்கும் போது சகல விதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஸ்ரீராம நவமி காலையில 10:30 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு மேல வழிபாடு நடத்தக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீராம நவமிக்கான வழிபாடு எல்லாத்தையும் காலைல 10:30 மணிக்கு முடிச்சிடுங்க. கோவிலுக்கு போறது வழிபாடு செய்யறது இது எல்லாத்தையுமே நீங்க மாலை நேரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்க மாதிரி போட்டோ எல்லார் வீடுகள்லையும் இருக்கும். இது வரைக்கும் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்க மாதிரி போட்டோ இல்லைன்னா தயவு செய்து அதை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. யார் ஒருத்தவங்க வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்க மாதிரி போட்டோ இருக்குதோ அந்த வீட்டில் கணவன் மனைவிகளில் சண்டையே வராது, பிரச்சனை வராது, மனக்குழப்பம் இருக்காது. கணவன் மனைவிகளில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கிடும். ஏற்கனவே பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வதற்கான பல வாய்ப்புகளை இந்த ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக கோல புகைப்படம் இருக்குல்ல, இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த ஒரு ஸ்ரீராம நவமியை பயன்படுத்திக்கோங்க. சரி, முதல்ல ஸ்ரீராம நவமி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பொருட்களை எத்தனை மணிக்கு வாங்கலாம்? காலையில 10:30 மணியோட புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சிட்டாலும் நவமி திதி அப்படிங்கிறது அன்றைக்கு நாள் முழுக்க இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 ராகு காலம், மதியம் 12:30 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள், ஞாயிற்றுக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் அப்படிங்கிறதால ஒரே ஒரு பாக்கெட் மஞ்சள் தூள் வாங்க வைங்க. மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மங்களகரத்தோட மறு உருவம். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். மங்களகரமா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் தூள் வாங்கிக்கோங்க. அடுத்ததா முக்கியமான ஒரு பொருள், ராமரோட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் நாமக்கட்டி. நாட்டு மருந்து கடைகள்லையும் கோவில்ல இருக்கக்கூடிய தேவஸ்தான கடைகள்லையும் இந்த நாமக்கட்டி அப்படிங்கிறது எளிதாக கிடைக்கும். விலையும் 10 ரூபாய் 5 ரூபாய் தான் இருக்கும். நாமக்கட்டி வாங்கும்போது ஒரே ஒரு நாமக்கட்டியை ஒற்றைப்படையில வாங்காம 2 நாமக்கட்டிகளை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்தலாம், தப்பே கிடையாது. இது மூலயமா ராமபிரானோட ஆசீர்வாதம் உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா வந்து சேரும். அடுத்ததா இந்த பதிவோட ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரியே ஏற்கனவே உங்க வீட்டில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்க மாதிரி போட்டோ இருந்தாலும் பரவாயில்லை, ரொம்ப பெருசா வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட உள்ளங்கை அளவுக்கு உங்க பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு இருந்தா கூட போதும். அந்த ஒரு புகைப்படத்தை வாங்கி வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது வரைக்கும் அந்த புகைப்படம் வீட்டில் இல்லைங்கிறவங்க கட்டாயம் முதல் பொருளா அந்த ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கோலத்தில் இருக்க மாதிரி போட்டோ வாங்கி வீட்டில் வச்சிடுங்க. அடுத்ததா அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் என்ன தெரியுமா? கோதுமை. கோதுமையையோ, கோதுமை சார்ந்த பொருட்களையோ தாராளமா நீங்க இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்கி வீட்ல வைக்கிறது மூலியமா பலவிதமான தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும். 9 கிரகங்கள், இந்த நவகிரகங்கள்ல ராஜகிரகம்னு அழைக்கப்படக்கூடியது சூரிய பகவான் தான். 7 குதிரைகள் பூட்டின தேர்ல சூரிய பகவான் வலம் வரக்கூடியவர். அந்த அளவுக்கு ராஜாவா வாழக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். அப்பேற்பட்ட சூரிய பகவானை ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வணங்கும் போதும், அதே மாதிரி அவருக்கு உகந்த இந்த கோதுமை தானியத்தை வாங்கி வீட்டில் வைக்கும் போதும் உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட இது மாதிரி வியாதிகள், தீராத வியாதிகள், இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும். அடுத்ததா வலம்புரி சங்கு. நிறைய பேர் வீடுகளில் சங்கு வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேருக்கு சங்கு வைத்து வழிபடணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அவங்க இது வரைக்கும் வாங்கி வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒருவேளை உங்க குடும்பத்துக்கூட சேர்ந்து ஆலோசிச்சுட்டு உங்களுக்கு சங்கு வைத்து வழிபடணும் ஆசை இருந்துச்சுன்னா, வலம்புரி சங்கு, ஒரிஜினல் வலம்புரி சங்கான்னு பார்த்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்க சங்கு வழிபாடு செய்யலாம். சங்கு அப்படிங்கிறது கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது. மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடியவர். அந்த கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மகாவிஷ்ணு, திருமால், பெருமாளுக்கு உகந்தது தான். மகாவிஷ்ணுவோட அவதாரமா இருக்கக்கூடிய ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறதுக்காக சங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைத்து வழிபாடு நடத்துறது மூலயமா உங்க குடும்பத்துக்குள்ள சுபிக்ஷம் அதிகமாகும். அடுத்ததா வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான, வீடு, நிலம், சொத்து இது சம்பந்தமான பேச்சுகள் ஆரம்பிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாளும் இந்த ஸ்ரீராம நவமி தான். பொதுவா இந்த நவமி அப்படிங்கிற நாளை சுபகாரியங்கள் பயன்படுத்தாம ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா வருடத்துல வரக்கூடிய இந்த ஒரு நவமி, ஸ்ரீராம நவமி இருக்குல்ல, இதை நம்ம ஒதுக்கவே முடியாது. இந்த நாள்ல ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நல்லதான் முடியும். அடுத்ததா உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள், பொருட்கள், சமையல் பொருட்கள், தனதானிய பொருட்கள் இது எல்லாத்தையும் தாராளமா இந்த ஒரு ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கிறதும் விசேஷம்தான். ஆனா இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய முக்கியமான சில பொருட்கள் இருக்குல்ல, நாமக்கட்டி, ஸ்ரீராமரோட பட்டாபிஷேக புகைப்படம், கோதுமை, மஞ்சள் தூள், இது மாதிரி பொருட்கள்ல குறைந்தது ஒரு 3 பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. இது எல்லோராலும் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. அதாவது மகாலட்சுமி தாயார் உருவம் பொறித்திருக்கக்கூடிய வெள்ளி நாணயம். ஒரு 1 கிராம் 2 கிராம்னு சொல்லி உங்களால வெள்ளி நாணயம் எவ்வளவு வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க உங்க வீட்டோட பீரோ லாக்கர்ல வச்சுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு 10:30 மணிக்குள்ள வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அன்றைய தினம் நவமி திதிங்கிறது நாள் முழுக்க இருந்தாலும் புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது காலையில 10:30 முடிஞ்சிடும். இல்ல எங்களுக்கு நேரம் இல்ல, காலை நேரத்துல பூஜை செய்ய போறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, மாலை 4:30 6 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. அந்த ராகு காலம் முடிஞ்சு மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு கூட போயிட்டு தாராளமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் மூலயமா ஸ்ரீராமரும் மகாலட்சுமி தாயாரும் உங்க வீட்டுக்குள்ள வந்து அமர்ந்து உங்களுக்கு பரிபூர்ணமான கடாட்சத்தை ஏற்படுத்துவாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.